அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தருடைய தூதுக்காக வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நம்மோடு பேசுவார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை முதலாவது என்னோடு பாடுங்க. இயேசுவை போற்றுவோம், எந்நாளும் உயர்த்துவோம், எப்போதும் துதிப்போம் அவரை. இயேசுவை போற்றுவோம், எந்நாளும் உயர்த்துவோம், எப்போதும் துதிப்போம் அவரை. ஆதியும் அந்தமும் ஆன தேவனை அல்லேலூயா பாடி மகிழ்வோம். ஆதியும் அந்தமும் ஆன தேவனை அல்லேலூயா பாடி மகிழ்வோம். சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிகரே, ஓம் நாமமென்றும் வாழ்க. சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிகரே, ஓம் நாமமென்றும் வாழ்க. ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்து நாம் தொழுவோம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்து நாம் தொழுவோம். மாட்சிமை கர்த்தர் மகிமையில் ராஜனை மகிழ்வுடன் நாமே தொழுவோம். மாட்சிமை கர்த்தர் மகிமையில் ராஜனை மகிழ்வுடன் நாமே தொழுவோம். கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜனை அனுதினமும் நாம் போற்றுவோம். கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜனை அனுதினமும் நாம் போற்றுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, வாசித்த வேத பகுதி உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. இங்கே வஸ்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது ஒரு மனிதன் தன் உடம்பை மூடிக்கொள்ள பயன்படுத்துகிற ஒரு துணி. அதாவது இன்னுமாக சொல்லப்போனால் அவன் போர்த்து கொண்டு படுப்பது. இது அவனுக்கு அவசியமான உடைமை அல்லவா? இது குறித்து முதலிலே நியாயப்பிரமாணம் கூறுவதை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம், அதாவது சுவைட்ட மோசே 22ஆம் அதிகாரத்திலே 26, 27 வாசியுங்க. புறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே,
அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். இப்படி இருக்க அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தர் இயேசு சொல்லுவதையும் ஒரு விசை நாங்கள் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இப்படி இருக்க இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? கர்த்தருடைய சபைக்கு வெளியே, அதாவது ரட்சிக்கப்பட்டோர் கூட்டத்தில் ஐக்கியப்படாமல் நான் தனி ஊழியம் செய்கிறேன் என்று இன்றைக்கு கூறிக்கொண்டு, நான் சுவிசேஷகன், நான் தீர்க்கதரிசி, நான் போதகன், நான் பாடகன், சுவிசேஷ பாடகன் என்றெல்லாம் தங்களை வெளிப்படுத்தி நிற்பவர்கள் நியாய பிரமாணத்தை அழிக்க கிரியை செய்கிறார்கள் என்பதை கர்த்தரின் சபையை சேர்ந்த பிள்ளைகள் எச்சரிப்புடன் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் இங்கே சபையிலே நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் மூலம் ஆவியானவர் உங்களுக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டு போவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வஸ்திரத்தை குறித்து இன்றைக்கு நம்முடைய தேவன் எவ்வளவு அக்கறை உடையவராய் இருக்கிறார் என்று நீங்கள் பாருங்க. இந்த வேத பகுதி மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா? இப்படி இருக்க இந்த கிருபையின் காலத்திலே ஒருவன் மற்றவனுடன் அநியாயமாக வாதாடி வழக்காடி அவன் போர்வையை கேட்டால் இதனுடன் தனது அங்கியையும் கூட கொடுத்து விடு என்று சொல்லி நம்முடைய கர்த்தர் இயேசு சொல்லுகிறார் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, அதாவது இன்னமாக உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன், நம்முடைய சொத்தை, நம்முடைய உடைமையை அநியாயமாக பறித்து கொள்ள ஒருவன் முற்படும் போது அதையும் அதற்கு அதிகமாகவும் அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் மனதாய் இருக்கிறது. இதை கேட்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அல்லவா? கஷ்டமாக இருக்கிறது. ஆம், நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் எதிர்பார்ப்பு அதுதான். அருமையானவர்களே, இதற்கு மிக்கமாக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நாம் ஆண்டவர் இயேசுவில் உண்மையான அன்பை வைத்திருப்போமானால் அவருடைய கட்டளைகள் எதுவும் நமக்கு பாரமானது அல்ல. இந்த காலங்களிலே கர்த்தருடைய ஊழியர்கள், சில ஊழியர்கள், இன்னுமாக சில தேவ ஜனங்கள் என்று சொல்லி இன்றைக்கு அழைக்கப்படுகிறவர்கள் சிலர் பாருங்க, அநியாயமாக மற்றவருடைய காணிகளை அபகரிக்கிறாங்க, வீடுகளை அபகரிக்கிறாங்க, பணம் பொருள் போன்ற சொத்துக்களை அபகரிக்கிறாங்க. இதை மறுக்க முடியாது. சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். இதன் மூலமாக இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள், எத்தனுடைய ஏழைகள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை
நீங்கள் அறிகிறீர்களோ அறியலையோ, ஆனால் நாம் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏன், நாம் கூடுதலாக சில ஊழியங்களிலே ஈடுபட்டிருப்பதினாலே அதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இரவு பகலாக இன்றைக்கு பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்திருக்கும் ஏனைய சபை மக்களை இன்றைக்கு இச்சித்து தங்களுடைய சபைக்கு அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமா, அடுத்தவன் மனைவியையும் இச்சிக்கிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஊழிய பாதையிலே நாம் கூட இதற்காக போராடி இருக்கிறோம். அருமையானவர்களே, போராடி இருக்கிறோம் என்பதை நாம் மறுக்கவில்லை. அவர்களோடு சண்டையிட்டு இருக்கிறோம், மறுக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் மனதை அறியும்படியாக ஆவியானவர் நமக்கு எப்பொழுது அதை அறிவித்தாரோ உடனே நம்மை அதற்கு ஒப்பு கொடுத்ததினால்தான் நாம் சாட்சியாக நம்மை வைத்து இன்று உங்கள் முன்பாக இதை குறித்து பிரசங்கிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநியாயத்தை சகிக்க வேண்டும். அநீதக்காரர் மூலமோ அல்லது நீதிமன்றம் மூலமோ நாம் வாதாடவோ நம்முடைய வழக்கை தீர்த்து கொள்ளவோ நமக்கு கர்த்தரின் வேதம் இடமளிக்கவில்லை. அருமையானவர்களே, ஒரு விசை 1 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்திலே 6ஐயும் 7ஐயும் தயவு செய்து வாசிப்போம். சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படியே செய்கிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் 1 தொடக்கம் 7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளுடைய நீதிமன்றம் எது தெரியுமா? சபை. நீங்க முந்தி இது உங்களுக்கு நான் கற்று தந்திருக்கிறேன், நீங்க மறந்துட்டீங்களோ தெரியாது. தேவ பிள்ளைகளுடைய நீதிமன்றம் என்ன தெரியுமா? கோர்ட்ஸ், சபை. அங்கே நீதிபதிகள் இருக்க வேண்டும் அல்லவா? நீதிபதிகள் என்றவுடனே சபையின் பாஸ்டர் அல்லது அந்த சபையின் தலைவர்கள் என்று நினைக்கிறோம் அல்லவா? இல்லை. சபையின் பாஸ்டரும் அல்ல, சபை தலைவர்களும் அல்ல. சபையிலே யாரை நீங்கள் அற்பமாய் எண்ணுகிறீர்களோ அவர்களையே நீதிபதியாக சபை நியமிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வழிநடத்தல். மத்தேயு சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சபைதான் இந்த உலகத்திலே தேவ ஜனங்களுக்கு உச்ச நீதிமன்றம் என்று காணுகிறோம். அறிந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிக்க மாட்டார்கள். தேவனுடைய ஜனங்களுக்குத்தான் இப்பொழுது கூடுதல் நாங்கள் இப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறேன். பின் ஆகவே தேவனுடைய ஜனங்களுக்குள் இந்த அநியாயக்காரர் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுடைய அநியாயங்களை சகித்துக் கொள்ளுங்க. எனக்கு அருமையானவர்களே, நஷ்டத்தை நீங்க பொறுத்து கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமல்லவா? சண்டை பண்ணவோ வழக்காடவோ முற்படாமல்
நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு அனைத்தையும் ஒப்பு கொடுத்து பொறுமையுடன் இருப்போம். அருமையானவர்களே, இந்த இடத்திலே தேவன் நமக்கு இந்த சபையை ஊழியத்தை தரும் பொழுது வாக்குத்தத்தம் தந்தார். ஒவ்வொரு அனிவர்சரியிலையும் அந்த வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துவோம். இந்த ஸ்தலத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இந்த ஸ்தலத்தை நான் பரிசுத்தப்படுத்தினேன், இந்த ஸ்தலத்திலே என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் எந்நாளும் இருக்கும் என்று வாக்கு பண்ணினார். இந்த நகரத்தை ரட்சிப்பதற்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்கும் என்று வாக்கு பண்ணினார். அருமையானவர்களே, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருந்தது, இல்லை என்று சொல்ல மாட்டோம். எத்தனை இந்த இடத்திலே எத்தனை இன்றைக்கு அந்நிய மக்கள் கர்த்தரை அறிந்து அவளிடத்திலே வந்தார்கள். எத்தனை மக்கள் ரட்சிப்பை இந்த இடத்திலே வந்து கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இரவு பகலாக ஒவ்வொரு வீடாக ஏறி 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 அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கர்த்தரிடத்திலே நாங்கள் கொண்டு வர கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்தினுடைய கிரியை செய்தார். பாருங்க, நீங்கள் அறிவீங்க. மட்டுமல்ல, எத்தனை குடும்பங்கள் வேதனைகளோடு இன்னுமாக குடும்ப உறவுகள் சரியில்லாமல் இருந்து இன்னுமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர்கள் குடும்ப வாழ்க்கைகள் சீரழிந்து போயிருந்த நேரத்தில் எல்லாம் அவர்களுடைய கர்த்தருடைய அந்த நாமம், அந்த ரட்சிப்பின் பலி அவர்களுக்கு ஒரு பெரிதொரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு மறுக்க முடியாது. ஏராளமான மக்களை ஆண்டவர் இந்த இடத்திலே தந்தார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உன் சத்துருக்களும் வீட்டாரே என்றதின்படி ஆவிக்குரிய வீட்டாராகிய இந்த இடங்களிலே இருக்கிற சபைகள் இவைகளை வஞ்சித்துக் கொண்டன. அவர்களும் ஆரம்ப காலம் அல்லவா வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். சத்தியத்தை அறிந்து அதிலே பலமடைவதற்கு முன்பாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். தங்களுடைய வாகன பிலங்களை பயன்படுத்தி அவைகளிலே ஏற்றிக்கொண்டு போனார்கள். நாளைய தினத்திலே ஞானஸ்நானம் என்றால் முதல் நாள் இரவு அவர்களை கொண்டு போய் அங்கே ஞானஸ்நானத்தை கொடுத்தார்கள். அநியாயக்காரர். இந்த அநியாயக்காரரோடு போரிட்ட காலங்களும் உண்டு அருமையானவர்களே, இல்லை என்றில்ல. எப்பொழுது தேவன் பேசினாரோ அதனால், அண்மையில் கூட பேசினார், அதனால் இன்றைய நாளிலே சாட்சியாய் முன்வைத்து உங்களுக்கு நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறேன். ஏன் நீங்கள் அந்த அநியாயங்களை சகித்துக் கொள்ளக்கூடாது, நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளக்கூடாது? யாருக்கு விரோதமாய் அந்த அநியாயம் செய்கிறான்? நமக்கு விரோதமாக அல்ல, கர்த்தருக்கு விரோதமாக, அவர் தந்த ஆத்துமாக்களுக்கு விரோதமாக. ஆகவே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். மீண்டுமாக சொல்லுகின்றேன், சண்டை பண்ணவோ வழக்காடவோ முற்பட வேண்டாம். தேவனுக்கு அனைத்தையும் ஒப்புவித்து நாங்கள் இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே இங்கே இந்த அநியாயக்காரரை குறித்து நீங்கள் கர்த்தரிடத்திலே முறையிடுங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் முறையிடுதலுக்கு செவி கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் உங்களையும் பலப்படுத்துகிறோம் அருமையானவர்களே. ஆகவே மீண்டும் கூறுகின்றேன், அனைத்தையும் தேவனுக்கு ஒப்புவித்து
பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லுகிறோம். அநியாயக்காரரின் சகல செய்கைகளுக்கும் தேவன் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறார். நியமிக்கப்பட்ட காலத்திலே அவர் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பார் என்ற செய்தியை சங்கீதம் 7:6 சங்கீதம் 75:2 நாங்கள் காணலாம். அருமையானவர்களே, அப்பொழுது அவர் முன்பாக அவர்களுடைய இந்த அநியாயக்காரருடைய வீம்பு செல்லாது. அருமையானவர்களே, செல்லாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 22ஐயும் 23ஐயும் தயவு செய்து வாசியுங்க. ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமியானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. நியாயஸ்தலத்திலே கொண்டு உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கடந்த நாட்களிலே இவ்விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்தோம். இன்றைக்கு தன்னை ஒரு ஊழியக்காரனாக அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவரும் கூட இந்த இடத்திலே வந்து நம்முடைய வீட்டு தேடி வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நேர் இந்த இடத்திலே ஊழியம் செய்வதை நாங்கள் காணுகிறோம் என்று கரம் நீட்டி சொன்னார். அந்த இடத்திலே, அருமையானவர்களை, தேவனுக்கு மகிமையாக சொல்லுகிறேன், அந்த இடத்திலே நாங்கள் சொன்னோம், இந்த கரத்தை நீர் நீட்டுகிறீர், இந்த உம்மை சுற்றி கரங்கள் நீளும், அப்பொழுது பாரும் என்று சொல்லிவிட்டோம். சொல்ல கொஞ்ச நாட்களில் அருமையானவர்களே, அவரை சுட்டி காட்டி கதைக்க பல மக்கள் பல தேசங்களிலும் இருந்து எழும்பினார்கள். அருமையானவர்களே, அவ்வளவாக அவமானப்பட்டார். ஆனால் இன்றைய எத்தனையோ மக்கள் இதை அறியவில்லை. ஆனால் அநேகர் அவரை பின்பற்றாங்க. அவரை ஏதோ கடவுளாக நினைத்து பின்பற்றாங்க. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை, இப்ப நீதிமொழிகளிலே நீங்கள் வாசித்த இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அருமையானவர்களே, அதற்கு முன்பாக அநியாயக்காரர் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு பலர் பாருங்கள், இவ்விதமாக பல ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிறவர்களிடத்திலே முன்பு காலத்திலே பேசிய பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? நாங்கள் வந்து கொள்ளையடிக்கவில்லை, அது வந்து விட்டது. எவ்வளவு இலகுவான வார்த்தை. அப்பொழுது நான் அவர்களுக்கு சொல்லுவதுண்டு, அந்த காலத்திலே எங்களுக்கும் தெரியும் என்னென்றால், வீட்டிலே கோழி வளர்ப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான், கீழ் மட்டையை உடைச்சு விட்டுருவான். அந்த கோழி என்ன செய்யும், மெல்லவாக அந்த மட்டைக்கு கீழால அங்கால போயிடும். அவன் அந்த கோழியை பிடிச்சி சமைச்சிருவான். கேட்டா சொல்லுவான், நாங்களா வந்து பிடிச்சோம். இப்படித்தான் அருமையானவர்களே இன்றைக்கும் சொல்லுகிறார்கள், நாங்களா வந்து பிடிச்சோம், அவங்க வந்தாங்க. சத்தியத்தை அறியுங்க அருமையானவர்களே. இந்த அநியாயக்காரர் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் நாங்கள் விரும்புகிறோம், சபிக்கவில்லை. கொள்ளையிட்ட பொருட்களை, ஆஸ்திகளை, பணங்களை உரியவர்களிடம் எதுவாயிருந்தாலும் உரியவர்களிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். இதுதான் கர்த்தர் தருகின்ற வார்த்தை. மற்ற சபைகளை கெடுத்திருந்தால் அங்கு கொள்ளையிட்ட ஜனங்களை திருப்பி அந்த சபையிடத்திலே கொடுங்க. இதைத்தான் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறோம். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை தெரியும். அவங்க சொன்னா இப்ப வரமாட்டாங்க. யார்? அவர்கள் வரமாட்டாங்க. பின்ன அதற்கு என்ன பதில் தெரியுமா? மறுத்தால் சத்தியத்தை கூறி அவர்களை அனுப்பிவிடுங்க.
அவர்கள் உங்கள் ஆலோசனைக்கு கீழ்ப்படிய இல்லையா? சபையானது நீதிமன்றம் அல்லவா? கீழ்ப்படியவில்லையா? அவர்களை கர்த்தருடைய வார்த்தையின்படியே சபையை விட்டு வெளியே விடுங்கள். இப்பொழுது பாருங்கள், உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொருளை, அது உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு பொருள், அதை நீங்கள் உங்களோடு வைத்திருக்கும் வரைக்கும், எங்கேயோ இருந்து எடுத்திருக்கிறீங்க, அது வைத்திருக்கும் வரை, அருமையானவர்களே, நாம் திருடர்கள். சிந்தித்து பாருங்க. நாம் வைத்திருக்கும் வரை திருடர்கள். அப்படி என்றால் அதை உரிய இடத்திலே சேர்க்க வேண்டும், அல்லது தூக்கி வெளியிலே வீசிவிட வேண்டும். ஏனென்றால் அது கண்டுபிடிக்கப்பட்டால், அதிகாரிகளாலே கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் குற்றவாளிகள். இப்படித்தான் அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் திருட்டு பொருளை உங்களோடு வைத்திருக்கும் வரை நீங்கள் அநியாயக்காரர். உங்களுக்கு சொந்தமில்லாத பொருளை தூக்கி வெளியே வீசி விடுவதுதான் நியாயம். அல்லாவிட்டால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அநியாயக்காரர். தேவன் இணைத்த சபையிலிருந்து அந்த சொத்தை உனதாக்கி கொள்ளும் போது தேவனுடைய பார்வையிலே நீ அநியாயக்காரன். எந்த வகையிலும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தேவன் சீனாய் மலையிலே கொடுத்த 10 கட்டளைகளில் 10வது கட்டளை என்ன தெரியுமா? பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் தேவனுடைய, அதாவது அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் அந்நாளைய சொத்துக்கள், பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி இந்த 10வது கட்டளையிலே தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இப்படி இருக்கும் போது நம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோமா? திருப்பந்தி ஆசரிக்கும் போது எண்ணத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், அவர்கள் திருப்பந்தி ஆசரிக்கும் பொழுது நீங்கள் எண்ணத்தை குறித்து நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கிறீங்க. அநியாயக்காரராய் இருந்து கொண்டே திருப்பந்தி ஆசரிக்கிறோம் அல்லவா? சிந்தித்து பாருங்க. எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. ஆகவே அநியாயக்காரராய் இருந்து கொண்டு கையோடே கைகோர்த்தாலும், அதாவது பிரேஸ் தி லார்ட் பிரதர், பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர் என்று கை கொடுத்தாலும், கட்டிப்பிடித்து பிரதர் சிஸ்டர் என்று முத்தம் கொடுத்தாலும், ஊழியர்கள் ஐக்கியம் அல்லது பாசர்கள் ஐக்கியம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மேன்மை பாராட்டலை கொண்டிருந்தாலும் தண்டனைக்கு தப்ப முடியாது. இதைத்தான் நீதிமொழிகள் அங்கே என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அங்கே கூறுகின்றது. அருமையானவர்களே, மேலும் கவனியுங்க. திக்கற்றவர்களுடைய நிலங்களை, சொத்துக்களை, ஏதாவது உடைமைகளை அபகரித்திருந்தால் அவைகளை உடனே திருப்பி கொடுத்து விடுங்க. அருமையானவர்களே, இந்த தேசத்திலும் நாம் காணுகிறோம், வேறு தேசங்களிலும் காணுகிறோம். அருமையானவர்களே, இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார் என்ன தெரியுமா? அநியாயக்காரர் அநியாயத்திலே நிலைத்திராமல் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்க. திக்கற்றவர்களின் தேவன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அநியாயக்காரர் மனம் திரும்ப வேண்டும்.
சங்கீதம் 22:18 உள்ள தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள் என்று கர்த்தர் இயேசுவின் வஸ்திரத்தை குறித்து தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது. அது நிறைவேறினதல்லவா? கர்த்தர் இயேசுவின் வஸ்திரத்தின் மேன்மைகளை நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்ட யாவருமே சொஸ்தமானார்கள். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தனக்கு உண்டான அனைத்தையும் விற்று செலவழித்து வைத்தியர்களாலும் இயலாமல் போன அந்த வருத்தத்திலே வேதனைப்பட்டு இவ்விதமாக அவள் சஞ்சலம் அடைந்து இருக்கையிலே விசுவாசத்தோடு கர்த்தர் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அற்புதமான ஒரு சுகத்தை பெற்றாள் அல்லவா? மருவ மலையிலே பாருங்க, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? இவ்விதமாக கர்த்தர் இயேசுவின் வஸ்திரத்தின் வல்லமை, அந்த மேன்மையை அநேகர் கண்டு அனுபவித்தார்கள் அல்லவா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி இருக்க இன்றைக்கு போர் சேவகர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் இயேசுவின் வஸ்திரத்தையும் அங்கிகளையும் சீட்டு போட்டு எடுத்தாங்க. அதன் மேன்மையை அவர்கள் அனுபவித்தார்களா? இல்லை. பார்த்தீர்களா? அந்த மேன்மையை அனுபவித்தார்களா? இல்லை, இல்லையே. அநியாயத்தின் திரவியங்களால் அவர்களுக்கு எந்த சிறப்பான பலனும் கிடைக்கவில்லை. அந்த வஸ்திரத்தையும் அங்கியையும் போர்ச்சேவகர்கள் எடுத்துக்கொண்ட பொழுது அதற்கு எதிராக வழக்காட யாருமே இருக்கவில்லை. அருமையானவர்களே, யாரும் இருக்க இல்லை. அதே வேளையிலே ஆண்டவர் இயேசு கூட அதற்காக வாதாடுவதற்கு ஒருவரை நியமித்து வைக்கவும் இல்லை. சிந்தித்து பாருங்க. ஏனெனில் தம்மை குறித்து எழுதப்பட்டவைகள், அதாவது பிதாவினுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், அது தம்மிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் கருத்துள்ளவராயிருந்தார். அவர்தாமே உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு என்று நமக்கு போதித்திருக்கிறார் அல்லவா? அவர்தான் போதித்தார். அவருடைய ஜீவியத்திலே அது நிறைவேறியது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நமது இவ்வுலக வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரிய சொத்துக்கள், பூமிக்குரிய பொருட்கள், அழிந்து போகிற இந்த பொருட்கள், ஆஸ்திகள் போன்றவற்றை விட்டு கொடுக்கும் விஷயத்திலே நாம் எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்க. அருமையானவர்கள், நமக்கு வஸ்திரம் எவ்வளவு அவசியமானது என்பதை தேவன் அறிவார். பாவத்தின் காரணத்தினாலே நிர்வாணியாய் காணப்பட்ட நம்முடைய ஆதி பெற்றோருக்கு உடனே தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினவர் அல்லவா? சிந்தித்து பாருங்க. ஆகவே இன்றைக்கு நமக்கு வஸ்திரம் அவசியம். ஆனாலும் அதையும் கூட ஒருவன் பறித்து கொள்ள விரும்பினால் அதற்காக அவனுடன் நீ வழக்காட போகக்கூடாது. வஸ்திரம் விரைவிலே பழையதா போயிரும், கந்தையாய் போயிரும்.
அதற்கே நாம் வழக்காட போக கூடாதென்றால் அருமையானவர்களே, இந்த அநித்தியமான உலகப் பொருட்களின் நிமித்தமாக, இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தின் பொருட்கள் நிமித்தமாக நித்தியமான ஆவிக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் இழந்து போகக்கூடாது என்பதே கர்த்தர் இயேசுவின் மனதாய் இருக்கிறது. அருமையானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய மனதை அறிந்து அதற்கு நம்மை அர்ப்பணித்து நடப்போம். அப்பொழுது நம்மை அழைத்தவரின் அந்த நம்மை குறித்தான அவருடைய மகத்தான திட்டம் நம்மிலே நிறைவேறும். ஆகவே நம்மை ஒப்பு கொடுத்து நடப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.